வணக்கம். நான் டாக்டர் பிரேம்குமார், கன்சல்டன்ட் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், டயப்ளஸ் மெடிக்கல் சென்டர், சேலம். என்னோட அன்றாட எண்டோக்ரைன் ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் பார்க்குறோம், உடல் பருமன் உள்ளவர்களை பார்க்குறோம், இரத்த கொதிப்பு உள்ளவர்களை பார்க்குறோம், ப்ரீ டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வர்றதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக உள்ளவர்களை பார்க்குறோம். அவங்க எல்லாருமே நாங்கள் ஒவ்வொரு முறையும் வரும்போதும் என்னை பார்த்து இப்போ முன்னாடியே டயட்டீஷியனும் பார்க்க சொல்கிறோம், உணவியல் ஆலோசகரை பார்க்க சொல்கிறோம், டயபெட்டிஸ் எஜுகேட்டரையும் பார்க்க சொல்கிறோம். இதுக்கு காரணம் என்னென்னங்க, சர்க்கரை நோய் பொறுத்தவரையும் உடல் பருமன் பொறுத்தவரையும் அவங்களோட டயட்டீஷியனோட பங்கு மிக முக்கியமானது. இருக்கிறதுலேயே உணவு உடற்பயிற்சி முதல்ல இருக்கிறதே கடினமானது உணவு முறை மாற்றம் தான். இது ஒரு நாளில் அவங்களுக்கு முழுசையும் அறிவு புகட்ட முடியாது. அதனால ஒவ்வொரு வேலையும் வரும்போதும் அவங்களுக்கு நம்ம உணவு முறைகளை பற்றி ஆலோசனை பண்ணுறோம். ஒவ்வொரு முறையும் டயட்டீஷியன் கிட்ட போகும்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆலோசனை சொல்கிறாங்க, ஒரு சார்ட் கொடுக்குறாங்க, அதை பற்றி விவரம் சொல்கிறாங்க. அதை டயட்டீஷியன் பார்த்த பிறகு அடுத்த முறை நம்ம விட்டு வரும்போது அதை எவ்வளோ நீங்கள் பின்பற்றுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கால்வாசி கூட பின்பற்றுறது. காரணம், உணவுமுறை மாற்றம் அவ்வளோ கடினமானது. சின்ன வயசுலேருந்து ஒரு உணவு முறையை பின்பற்றிட்டு வரும், அதை திடீர்னு மாற்றுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. அதனால தான் ஒவ்வொரு முறையும் நான் டயட்டீஷியன் பார்த்துட்டு எங்ககிட்ட வர சொல்கிறோம். டயட்டீஷியன் பார்க்கும்போது அவங்க சொல்கிற டயட் சார்ட் பெரும்பாலானவர்கள் பின்பற்ற முடியாததுக்கு காரணம் அதில் இருக்கிற கஷ்டமான விஷயங்கள் தான். ப்ரொபோர்ஷன்ஸ், 1 கப், 1/2 கப், 100 கிராம், 200 கிராம்னு சொல்கிறாங்க. அதை பின்பற்ற கஷ்டமாக நிறைய பேர் அதை விட்டுறாங்க. இதுக்கு என்ன தீர்வு? இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் டயபெட்டிஸ் அசோசியேஷன் மற்ற முன்னிலையில் உள்ள மற்ற சொசைட்டிஸும் டயபெட்டிஸ்க்கு மை பிளேட் மெத்தடுங்கிற ஒரு முறையை பின்பற்ற சொல்றாங்க. என் தட்டுங்கிற ஒரு உணவு திட்டம். இதை பற்றி இன்னைக்கு நம்ம விவரமா பேசலாம். இந்த மை பிளேட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஈவன் இப்போ பள்ளிக்கூடத்துல கூட 6வது 7வது படிக்கிற பிள்ளைங்களுக்கு கூட சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம். அதனால இதை பற்றி எல்லாருக்குமே விழிப்புணர்வு வந்துட்டு இருக்கு. இதுல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு தட்டோட சைஸ் 9 இன்ச் இருக்கும். அதாவது இந்த கை இருக்கு இல்லைங்களா, இங்க இருந்து இங்க வரைக்கும் இந்த அளவு தான் ஒரு தட்டு இருக்கும். பெரிய தட்டா இருக்கும்போது அது உள்ள இருக்கிற உணவோட அளவும் அதிகமாயிடும். ஆனா தட்டு 9 இன்ச் தட்டா இருக்கும். அந்த தட்டை நம்ம 4 கூறுகளா பிரிச்சுக்கணும். 30% 2, 20% 2, சரிங்களா? பறிச்சுட்டு அதில் உள்ள இருக்கிற மூலப்பொருட்களும் இத்தனை அளவு இருக்கணும்னு சொல்றாங்க. நம்ம தட்டில் பார்த்தீங்கன்னா அன்றாடம் எடுத்துக்கிற உணவுல 30% மாவுச்சத்து, அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும்னு சொல்றாங்க. உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் மாவுச்சத்து நம்ம அன்றாட உணவுல எது கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு? கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு பார்த்தீங்கன்னா அரிசி, கோதுமை, கம்பு, பார்லி, சிறுதானியங்கள், கேழ்வரகு போன்றவை இதில் அடங்கும். சில வகையான காய்கறிகளும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் பீஸ் எல்லாமே கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவு தான். நம்ம அன்றாட உணவுல 30% இந்த சிரியல்ஸ் அல்லது மாவுச்சத்து நிறைந்த கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். ஆனா நம்ம அன்றாடம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு எடுத்துக்கிறோம் பார்த்தீங்கன்னா 50-60 விழுக்காடு இதை நம்ம எடுத்துக்கிறோம். இதுதான் ஒரு முக்கிய காரணம். உடல் எடை நிறைய பேர் கூடுறதுக்கும் சர்க்கரை அளவு குறையாம இருக்கும். ஸோ சர்க்கரை உள்ளவர்கள், உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறவங்க தன்னோட கார்போஹைட்ரேட்ஸ் அளவை 30%க்குள்ள கொண்டு வரும். அதுலயும் ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கார்போஹைட்ரேட்டோட தரம் எப்படி இருக்கணும்னா காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டா இருக்கும். ரீஃபைன் கார்போஹைட்ரேட் இருக்கல. ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம எடுத்துக்கிற அன்றாட மாவு ஐட்டம், கோதுமை மாவு, அரிசி மாவு, இட்லி, தோசை, சப்பாத்தி, மைதா, ரவை போன்றவை பார்த்தீங்கன்னா ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்றோம். அதை தவிர்க்கணும். நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட்ல பாதிக்கும் மேல முழு தானிய உணவா இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா சிகப்பரிசி அல்ல உங்களுக்கு உடைச்ச கோதுமை, இல்ல கம்பு, கேழ்வரகு சோறு இருக்கு இல்லைங்களா, கம்பு சோறு, கேழ்வரகு, இந்த மாதிரியான முழு தானியங்களா எடுத்துக்கணும். மாவாட்டக்கூடாது. அதை தெளிவா சொல்றேன். ஸோ முழுதானிய உணவுக்கு திரும்பி போறது சர்க்கரை நோய்க்கு ஒரு மிக முக்கியமான விஷயம். ஸோ 30% கார்போஹைட்ரேட்ஸுங்க. அடுத்த 30% என்னன்னு பார்த்தீங்கன்னா காய்கறிகள். அந்த காய்கறிகள் குறிப்பா நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் சொல்றாங்க. நான் ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும். அது ஆனால் நம்ம உடம்புல செரிமானம் ஆக முடியாத கார்போஹைட்ரேட்டா இருக்கும். காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ்ன்னு சொல்றோம். அது நார்ச்சத்து நிறைய இருக்கும், மாவுச்சத்து மிக குறைவா இருக்கும். அந்த காய்கறிகள், நம்ம ஊர்ல விளையிற காய்கறிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், கத்திரிக்காய் இருக்கு, புடலங்காய், சுரைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், அதுக்கப்புறமேட்டு பீட்ரூட், கேபேஜ், காலிஃப்ளவர், கேரட், வெள்ளரிக்காய்,
இது எல்லாமே வந்து நான் ஸ்டார்ச் வெஜிடபிள்ஸ் சொல்றோம். இது வந்து நம்ம அன்றாட உணவுல 30%க்கும் இல்லை அதுக்கு மேலேயும் கூட இருக்கலாம். இல்லை உங்களுக்கு புடலங்காய், முருங்கைக்காய் எல்லாமே சேர்ந்து வந்துடும். ஸோ இந்த உணவு அளவு பார்த்தீங்கன்னா காய்கறிகள் அளவு நம்ம எடுத்துக்கிற அன்றாட அரிசி கோதுமை அளவுக்கு சமமாக இருக்கும், இல்லை அதோட கூடுதலாகவும் இருக்கலாம். இதோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஃபைபர் அதிகமாக இருக்குது. ஃபைபர் அதிகமாக இருக்கும்போது பசி குறையும், சீக்கிரம் வந்து நிறைவை கொடுக்கும், குளுக்கோஸ் கூடாமல் தடுக்கும், கொலஸ்ட்ரால் கூடாமல் தடுக்கும். இது வந்து காய்கறிகள். அன்றாட உணவுல 20% வந்து கொழுப்பு சத்து இல்லை புரதச்சத்து இருக்கணும். கொழுப்பு சத்து இல்லை புரதச்சத்து எதுல இருக்குன்னு பார்த்தா ரெண்டாவது வந்து பிரிச்சுக்கலாம். வெஜிடேரியன் கொழுப்பு புரோட்டீன், நான் வெஜிடேரியன் கொழுப்பு புரோட்டீன் பார்க்கலாம். வெஜிடேரியன்ஸ்ல முக்கியமா கொழுப்பு சத்து புரதச்சத்து உள்ள உணவுன்னு பார்த்தீங்கன்னா தயிர், வெண்ணெய், நெய். ஆனால் இது அன்றாடம் எடுத்துக்க மாட்டோம். தயிர் அன்றாடம் எடுத்துக்கணும். மற்ற விஷயங்கள் வந்து எளிதில் கிடைக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கடலை வகைகள், கொண்ட கடலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜ்மா, இந்த பெரிய பீன்ஸ் இருக்கு இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் சோயா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 80% புரோட்டீன் சோயால இருக்கு, 20% ஃபேட் இருக்கு. ஸோ விதைகளும் வரலாம். பூசணி விதை, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த புரோட்டீன் ஃபேட்ல வரும். நான் வெஜிடேரியன் புரோட்டீன் ஃபேட் பார்த்தீங்கன்னா முட்டை இருக்குங்க, அதுக்கப்புறமேட்டு மீன், அப்புறம் கோழிக்கறி சாப்பிடணும். மட்டன் அண்ட் போர்க் அண்ட் பீஃப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதில் அதிகமாக சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்கு. ஸோ அதை தவிர்க்கிறது இல்லை குறைக்கிறது நல்லது. தவிர்க்கிறது வாய்ப்பு இல்லை, குறைக்கிறது நல்லது. ஸோ அன்றாட உணவுல முட்டை எடுத்துக்கலாம். வேர்க்கடலை, முந்திரி, இதுவும் வந்து ஒரு நல்ல ஃபேட் அண்ட் ப்ரோட்டீனோட சோர்ஸுங்க. ஸோ அன்றாட உணவுல இந்த வெஜிடேரியன் ஃபேட் ப்ரோட்டீன், நான் வெஜிடேரியன் ஃபேட் ப்ரோட்டீன் 20% அளவுக்கு வரணும். மீதி 20% என்னன்னு கேட்பீங்க. அது வந்து பழங்கள்ங்க. பழங்கள் சர்க்கரை நோய்க்கு நல்லதான்னு கேட்டீங்கன்னா ஆமா. காரணம் பழங்களோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவு. பழங்கள்ல 2 வகையான விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று சாலிபிள் ஃபைபர், ஒன்று இன்சாலிபிள் ஃபைபர். இந்த ஃபைபர் ஆனது பழங்களோட சுகர் கூட்டுற தன்மையை வெகுவா குறைக்குது. அதனாலவே வந்து நம்ம குளுக்கோஸ் குறைவா உள்ள, சுகரை ரொம்ப கூட்டாத பழங்கள்னு பார்த்தீங்கன்னா கொய்யா, பப்பாளி, அன்னாச்சி பழம், வாழைப்பழம், நம்ம ஊர்ல வரைகிற நாட்டு பழங்கள் எல்லாமே குளுக்கோஸை ரொம்ப கூட்டாது. அப்புறம் ஆப்பிள், ஆரஞ்சு, இந்த மாதிரி விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். அன்றாட உணவுல வந்து 20% பழங்கள் நிறைந்த உணவு இருக்கும். இதுதாங்க மைக்ரேட் மெத்தட். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா அன்ரெஸ்ட்ரிக்டட் டெய்ரி ஐட்டம். ஸோ இதுல வந்து பால் சம்பந்தப்பட்ட பொருள் வராதுங்க, அது தனியா எடுத்துக்கணும். ஸோ பாலில் உங்களுக்கு புரோட்டீன் இருக்கு, கொஞ்சம் லாக்டோஸ் இருக்கு, கால்சியம், மற்ற ஊட்டச்சத்து பொருள் இருக்கு, அதுவும் சேர்ந்து எடுத்துக்கணும். இதை வந்து மைப்ளேட் மெத்தடை நீங்க வந்து பின்பற்றும் போது உங்களோட குளுக்கோஸ் அளவு குறைய வாய்ப்புகள் அதிகம், பசி குறையும், எடையும் குறையும். இது வந்து எளிதில் பின்பற்றக்கூடியது. நீங்க ஒரு தட்டை பார்க்கும்போது இந்த பாதிக்கு பாதி காய்கறி பழங்கள் இருக்கணும், அதுல வந்து 1/4 தான் வந்து உங்களுக்கு தானியங்கள் இருக்கணும். அதை வந்து நீங்க மனசுலயே இமேஜின் பண்ணிக்கலாம். ஸோ இதை பின்பற்றுறதுக்கு மிகவும் எளிதான ஒரு விஷயமா இருக்கு. அடுத்தது இந்த மைப்ளேட் மெத்தட் நம்ம பேஷண்ட் அட்வைஸ் பண்றோம் இல்லைங்களா, அடுத்த முறை கேட்டோம்னா என்ன பண்றாங்கன்னா இந்த மதியம் வேலையில தான் எடுத்துக்கிறாங்க. காலை வேலையும் இரவு வேலையும் இதை பின்பற்றுறது மிக கடினமா இருக்கு மக்களுக்கு. ஆனா இதை யோசிச்சு பார்த்தா ரொம்ப சுலபம் தாங்க. காலையில வீட்டுல காய்கறிகள் சமைச்சு கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஏன்னா எல்லாம் அவசரத்துல சமைக்கிறோம். ஸோ எப்படி இந்த மைப்ளேட் உணவு முறையை நம்ம காலையில பின்பற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலட் தாங்க சுலபமான வழி. காலையில சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பழம் கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 50% விஷயங்கள் வந்துடுது. அப்புறம் வீட்டில் சமைக்கிற பொருள்கள் வந்து கால்வாசி எடுத்து மீதி கால்வாசி நீங்க வேர்க்கடலை எடுக்கலாம், இல்லை முட்டை எடுக்கலாம். தினமும் ஒரு முட்டை எடுத்துக்கலாம் காலை உணவுல. அப்போ இந்த மைப்ளேட் மெத்தடுங்கிறது உங்களுக்கு மிக சுலபமாகும். காலை வேலைகள், மதியம் கட்டாயம் கீரை கொடுக்க போறாங்க, காய்கறிகள் வைக்கிறாங்க, அதனால வந்து உங்களுக்கு மைப்ளேட் முறை வந்து பின்பற்றது ரொம்ப எளிது. இரவு நேரங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த பல வீடுகளில் வந்து காய்கறிகள் சமைக்கிறது இல்லை. இதை எப்படி நம்ம பண்ணலாம்? அகைன் பார்த்தீங்கன்னா இந்த சேலட் தாங்க ஒரே வழி. ஒரு கேரட், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு பழம் கட் பண்ணி மெல்லமா முதல்ல அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வேர்க்கடலை வந்து வேக வச்சு சேலடா பண்ணலாம். இல்லைன்னா நீங்க வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கலாம், இல்ல சோயா வேக வைக்கலாம். அது உங்களுக்கு புரோட்டீனும் ஃபேட்டும் கொடுத்துரும். மீதி 30% வீட்டில் சமைக்கிற இந்த மாவுச்சத்து பொருட்கள் எடுத்துக்கலாம். ஸோ மைப்ளேட் மெத்தடுங்கிற உணவு திட்டம் எளிதானது தான், எளிதில் பின்பற்றக்கூடியது தான். கொஞ்சம் முயற்சி பண்ணணும். நீங்க தொடர்ச்சியா அதுக்கு வந்து பின்பற்றுறதுக்கு பிளான் போட்டு செயல்படுத்திங்கன்னா 1 வாரம் 2 வாரத்துல இது வந்து ஒரு பழக்கமாகவே மாறிடும்.
சர்க்கரை நோயை எளிதில் கட்டுப்படுத்தலாம். யாருக்காவது குளுக்கோஸ் லெவல் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லிட்டு செகண்ட் தேர்ட் ஒப்பீனியன் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறது இந்த உணவு முறைக்கு தான். இந்த உணவு முறை பின்பற்றும் போது எவ்வளோ கடினமாக அதாவது அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் அளவும் எளிதில் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ உங்கள் குளுக்கோஸ் லெவல் குறைய மாட்டேன்னு உங்களுக்கு வருத்தமாக இருந்தால் இந்த மை பிளேட் மெத்தட் பின்பற்றுங்க. நன்றி, வணக்கம்.